அரசியலை திரித்து பேசி திராவிட அரசியலுக்கு எதிராக களமாடுகிறோம் என்கிற பெயரில் சமூக நீதி அரசியலுக்கு வேட்டு வைக்கும் உலை வைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிற திரிபுவாத சக்திகள். ஆகவே வலதுசாரி சக்திகளையும் திரிபுவாத சக்திகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு யாரையும் விட கூடுதலாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். தற்காலிகமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு என்ன லாபம் என்று கணக்கு போட்டு அதன் மூலம் வலதுசாரிகள் வலுப்பெறுவதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் தான் கொட்டமடிப்பார்கள். அவர்களின் கைகள் ஓங்கும். விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய இடதுசாரி சக்திகள் பின்னுக்கு தள்ளப்படும் நிலை உருவாகும். என்னுடைய பார்வையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தந்திருக்கிற 8 தொகுதிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தந்திருக்கிற 10 தொகுதிகளும் சேர்த்து 18 தொகுதிகள் இடதுசாரி அரசியலை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய இயக்கங்களுக்கு திமுக வழங்கியிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் மற்றும் முஸ்லிம் லீக், முஸ்லிம் அமைப்புகள் சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிற சக்திகள். ஆக இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த இடங்கள் மேலோட்டமாக பார்த்தால் எண்ணிக்கையிலே குறைவு என்று தோன்றும். ஆனால் எல்லா திசைகளிலும் நாம் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தால் வெற்றி ஒன்றே இலக்கு. வெற்றியை அடிப்படையாக கொண்டே இவற்றை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். 1-2 தொகுதிகள்